ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இன்றைக்கி என்னோடய மார்னிங் டைம் ரொட்டீன் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். காலையில் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புகிற பேரண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக தெரியும் மார்னிங் டைம் எவ்வளோ வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா குட்டி குட்டி கிளிப்ஸ் எல்லாம் எடுத்து ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இன்றைக்கி கிட்ஸ்க்கான லன்ச் கொஞ்சம் ஈஸியாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொட்டேட்டோ ரைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன். சாதம் குக் ஆகி ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம ரைஸ் தாளித்து விட்டுக்கலாம். லன்ச் பாக்ஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு ஃபேவரட்டான காஃபி குடிச்சிட்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். மார்னிங் எந்திரிச்ச உடனே இந்த காஃபி குடித்ததுக்கப்புறம் தான் மற்ற வேலை எல்லாமே செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவேன். நேற்று நைட் வாங்கிட்டு வந்த ப்ரெட்டை எங்கே வச்சேன்னே தெரியல. அதை தான் பார்த்திங்கன்னா தேடிட்டு இருக்கேன். கடைசியில் பார்த்திங்கன்னா அது ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருக்கேன். ஒரு வழியாக பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிட்டேன். இதை இப்போ எடுத்து பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு நம்ம ஆரம்பிச்சிடலாம். நைட் ஒரு ஹோம்ஒர்க் எழுதாமல் பெண்டிங் வச்சனால காலையில் எழுந்திரிச்ச உடனே அவள் வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டா. உருளைக்கிழங்கு ரைஸ்க்கு பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கிறேன். கடாயில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன சேஃபில் வேணுமோ அந்த சேஃபில் உருளைக்கிழங்கு கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஆயிலே ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா 2 பெரிய சைஸ் ஸ்பூனை இந்த மாதிரி நல்லா தட்டி சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். பசங்க அவ்வளோ காரம் எடுத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிறனால கொஞ்சமாக பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தையும் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இன்றைக்கி ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்த்திங்கன்னா ப்ரெட் ஆம்லேட் தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா ரெடி பண்ணுறதுக்கு ப்ரெட்டை இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணி செய்யும்போது ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த இடத்த கொஞ்சம் நீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ரெசிபி செய்யலாம். உருளைக்கிழங்கு சூப்பராக குக் ஆகிடுச்சு. இப்போ ரைஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். லன்ச் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். ஒரு பவுலில் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கிறேன். நம்மளோட ஸ்வீட்னஸ்க்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். ஒன்றிலிருந்து 2 பிஞ்ச் பார்த்திங்கன்னா ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். இதில் லாஸ்ட்டாக ஒரே ஒரு முட்டை சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தோசைக்கல்லில் லைட்டாக நெய் தடவி நல்லா 2 சைடுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். குழந்தைகளுக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச மாதிரி நல்ல ஒரு ஸ்வீட் ப்ரெட் ஆம்லேட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ இதை எடுத்துகிட்டு போய் நான் லன்ச் பேக் கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். மார்னிங் டைமில் எழுந்திரிச்சு சமைக்கிறதுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்க நாட்களில் மட்டும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரைஸ் ஈஸியாக செஞ்சு வச்சு விட்டுக்கலாம். இந்த ரைஸ்க்கு மெயினாக பார்த்திங்கன்னா சைடிஸ் எதுவுமே தேவைப்படாது. பசங்களுக்கு லன்ச் பேக் பண்ணும்போது மெயினாக அதில் இருக்க தக்காளி, வெங்காயம் இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேக் பண்ணுங்கள். வீட்லேயே இந்த தக்காளி, வெங்காயம் இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நம்ம பேக் பண்ணும்போது ஈஸியாக பார்த்திங்கன்னா அவங்க அந்த லன்ச் டைமில் சாப்பிட்டுப்பாங்க. நாளைக்கு லன்ச் பேக் கட்டுற வேலை பார்த்திங்கன்னா இருக்காது. ஸோ நாளைக்கு சண்டே. ஸோ நாளைக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஜாலியாக சூப்பராக தூங்கி எழுந்திரிக்கலாம். இன்றைக்கான லன்ச் பேக் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதான், எல்லாத்தையுமே பேக் பண்ணி வச்சுக்கலாம். எங்களுக்கான மதிய லன்ச்சையுமே இப்போயே பார்த்திங்கன்னா செஞ்சு வச்சுக்க போகிறேன். எனக்கு லைட்டாக ஃபீவராக இருக்குது. ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு வேறு போகணும். ஸோ அதனாலேயே இன்றைக்கி எல்லா வேலையுமே சீக்கிரமாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பாருக்கு ரெடி பண்ணிட்டேன். இன்றைக்கி மதியம் லன்ச்சுக்கு சிம்பிளான சாம்பார், அதுக்கப்புறம் முட்டையை வேக வச்சு அதை மிளகுத்தூள், மிளகாய்த்தூள் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆம்லேட் போட்டு வச்சிட போகிறேன்.
எங்களுக்குமே பார்த்திங்கன்னா பசங்க காலையில் ஸ்கூல் கிளம்புறதுக்கு முன்னாடியே சூப்பராக வந்து லன்ச் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். பசங்க 2 பேருமே பார்த்திங்கன்னா சூப்பராக ஸ்கூல் கிளம்பிட்டாங்க. ஹஸ்பண்டும் பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் வந்து கிளம்பிட்டாங்க. அவ்வளோதான், எல்லாருமே பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து கிளம்பிட்டாங்க. இனி வந்து என்னோடய வேலையை பார்க்குறதுக்கு நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். எல்லாருமே கிளம்பி போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு கப் காஃபி வந்து சூடாக வந்து குடிச்சிக்கிறேன். காலையில் குடிக்கிற காஃபி வந்து அவசரமாக குடிப்பேன். இப்போ குடிக்கிற காஃபி பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா மொபைலில் பார்த்துட்டு அந்த மாதிரி குடிப்பேன். லைட்டாக ஃபேஸ்க்கு வந்து ஒரு பேக் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஒரு சின்ன பவுலில் முல்தானி மெட்டி ப்ளஸ் வந்து ரோஸ் வாட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா ஃபேஸ் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி பேக் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்க வேலை எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு நம்மளும் ஃப்ரெஷ் ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். காலையில் துவைக்கிறதுக்கு இருந்த துணி எல்லாத்தையுமே துவைச்சி வந்து காய போட்டேன். பசங்க வந்து யூஸ் பண்ணாமல் விளையாடாமல் இருக்க விளையாட்டு ஜாமான் எல்லாத்தையுமே எடுத்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்க பசங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒர்க் பார்த்திங்கன்னா பார்த்துட்ருக்கேன். வீட்டு வேலை எல்லாமே டோட்டலாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லாமே முடிஞ்சு. வாசலையும் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து கழுவி விட்டாச்சு. இன்றைக்கான ஃபுல் ஒர்க்கையுமே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக சீக்கிரமாகவே முடிச்சிட்டேன். இனி இருக்க டைம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா எனக்கு ரெஸ்ட் டைம் தான். இந்த ஃப்ரீ டைமை யூஸ் பண்ணி நான் என்னுடைய யூடியூப் ஒர்க் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக ரிலாக்ஸாக வந்து முடிச்சுப்பேன். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.